வழியர். ஐயோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடியோலாம் நாங்கள் லீக் பண்ண மாட்டோம். அதுதான் ட்விட்டர் இருக்கு இல்லையா? ஆனால் ட்விட்டரில் என்னென்ன லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி இங்கே நாங்கள் லீக் பண்ணுவோம். இங்கே நம்ம வந்து பேசுவோம். போன வாரத்தில் மட்டும் ட்விட்டர் கணக்கு ஆரம்பிப்பது எப்படி, அதை உபயோகிப்பது எப்படி அப்படின்னு யாரோ ஒருத்தர் புக் எழுதியிருந்தாருன்னு வைங்க. இந்த வாரத்தில் அவர் தான் கோடீஸ்வரர். ஸோ அந்த அளவுக்கு ட்விட்டரில் பலான வீடியோக்கள் பரவிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து அது பான் ஹப்பா இல்லை ட்விட்டரா அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி பல ஹாட்டான விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது பக்கா டிவி வழங்கும் பக்கா காக்டெயில். நான் உங்கள் நண்பன் விஜய் சஷ்டி. இந்த செக்மெண்ட்ல சினிமா விஷயங்கள், அதாவது சினிமா ஈவெண்ட்ஸை பத்தி எல்லாம் நிறைய பார்ப்போம். வெல்கம் டு சினிமா பட்டி. என்னையா குறைவார்னு கேக்குது? இவங்க இந்த விஷயத்தை விளையாட்டா பண்ண ஆரம்பிச்சாங்களா இல்லை சீரியஸாக பண்ண ஆரம்பிச்சாங்களான்னு தெரியல. ஆனால் இன்னைய தேதிக்கு இவங்களுக்கு ஃபேன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஐயோ, நான் நயன்தாரா பற்றியெல்லாம் பேசல, அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஆக்ட்ரஸ் பற்றியும் பேசல. ஆனால் ஆக்ட்ரஸாக ஆக போகிற ஒருத்தரை பற்றி பேசிக்கிட்டு அந்த லைட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த லைட்டு கொஞ்சம் ஓவரா அடிக்குது. அப்பா is an ex-student of Anna University. So he was very excited more than he was like po என்னோட காலேஜ் தான், என்னோட பிரான்ச் தான். So he was more excited. குற்றம் 23 படத்தோட சக்சஸை அருண் விஜய் வந்து நம்ம பக்கா டிவி டீமோட இணைஞ்சு செலிப்ரேட் பண்ணாரு. சினிமாவை லவ் பண்ணுறாங்க. அதாவது யாரும் வந்து திருட்டு விசிட்டில் படம் பார்க்குறது கிடையாது. எந்த ஒரு ஆர்டிஸ்ட் பற்றியான ஒரு தவறான விஷயத்தை ப்ரொபகண்டா பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாருமே அவங்கள வந்து ஒரு வேற ஒரு இதில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டும் அந்த மாதிரி அவங்கள அவரெல்லாம் சிஎம் ஆகும்போது இவர் ஒரு சங்கத்தோட தலைவராகக்கூடாதா? நடிகர் சங்கத்திலையும் தலைவராக இருக்காரு, அங்கேயும் தலைவராக இருக்காருன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் ப்ரொடியூசரை எவனையாவது ஆட்டை போட்டு கொண்டு வர்றவங்களும் அங்கே உட்காந்துருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி இந்த ராதாகிருஷ்ணன் சார் அங்கே இப்போ தலைவருக்கு நிற்கிறாரு. இவரை நடிகர்ங்கிறாங்க, அவர் தான் ப்ரொடியூசராக நடிச்சிட்டு இருக்காரு. அதுதான் அவர் சொன்னார். எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக நினைச்சாரா? இன்னைக்கு நல்லா வெயிட் பாடி ஆகிட்டு அந்த மாதிரி யாரும் வரலாம். விஷாலோட அப்பாவுக்கா இந்த நிலைமை அப்படின்னு யோசிக்கும் போது உண்மையாக மனசு வலிக்குது. நீங்கள் தேர்தலில் நில்லுங்க, நீங்கள் நின்று தான் ஆகணும். எங்கள் அப்பா வந்து அந்த வாசலில் அந்த ஜெமினி லேபில், ஐயா என் படம் ரிலீஸ் ஆகணும், நான் பண்ண ஒரே தப்பு இந்த படத்தை தயாரித்தேன், எனக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்தார். நான் கண்ணால் பார்த்தேன். சன்னி லியோனுக்கு அப்புறம் இப்போ இவங்களும் அவங்களோட பேரில் ஒரு அஃபிஷியல் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. Communicating and posting pictures and telling you whatever's happening in my life on a day-to-day basis. But this app is different and very special to me. போன வாரம் சோஷியல் மீடியாவில் என்னென்ன மாதிரியான ஹாட்டான டாபிக்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும். இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதைத்தான் இந்த செக்மெண்ட்டில் பார்ப்போம். நம்ம அந்த சத்தம் சுச்சி லீக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மாமா, நான் தான் சுச்சித்ரா அப்படின்னு பல பேர் பல அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. போன வாரத்தில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கூட ஹேஷ்டேக் சுச்சி லீக்ஸ் அப்படின்னு போட்டால் தான் அந்த விஷயம் ட்ரெண்டே ஆச்சு. ஒரு கிரிக்கெட் வீரரோட ஒரு இமேஜ் வந்து செம்மையாக ட்ரெண்ட் ஆச்சு. அது வேற யாரும் இல்லை, நம்ம இஷாந்த் சர்மா. 22 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாஷா படத்தில் மாணிக்கம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஆட்டோ ஓட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றீங்களா? ஐயோ, தப்பு வாயில போட்டுங்க. ஓலா ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாருன்னு சொல்லுங்க. ஐயோ, நல்ல விஷயத்தையெல்லாம் எதுக்கு நம்ம வெளியிடணும்? ஐயோ, அதை கண்டிப்பாக தடை பண்ணி ஆகணும். கக்கூஸ்னு ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு. அதில் என்ன பேசியிருக்காங்க? மனித கழிவுகளை கையால் ஆள்றவங்களை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியெல்லாம் எதுக்கு ரிலீஸ் பண்ணோம்? மார்ச் 10 பார்த்துட்டிங்கன்னா மாநகரம் அப்படின்னு வந்து ஒரு படம் வரப்போகுது. ஆனால் அந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ எப்போவும் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த படத்தை பார்த்தா எல்லா செலிப்ரிட்டிஸ்லேருந்து பார்த்தவங்க எல்லாருமே அந்த படத்தை வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க. டெஸ்ட்டில் ஜெயிச்சாங்க இல்லையா, அவங்க யார்? இந்தியா. அதில் வந்து சூப்பராக விக்கெட் எடுத்தாங்கல்ல, அவர் யார்? அஸ்வின். அவர் யார்? இந்தியன். சரி, இன்னொரு பக்கம் நேற்று வந்து இலங்கை இராணுவத்தால் சுட்டு கொல்லப்பட்டாங்க இல்லையா, அவங்க யார்? தமிழ்நாடு ஃபிஷர்மேன். இதுதானுங்க உலக வழக்கம். கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கும் மேலே ஆகியும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நெடுவாசல்ல போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு. மத்திய அரசாங்கமோ இல்லை மாநில அரசாங்கமோ அவங்களோட நிலைப்பாடு தான் என்ன அப்படிங்கிறத கிளியராக வந்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இது வந்து சமூக வலைதளங்களில் வாரமாக ட்ரெண்ட் ஆகிட்டே தான் இருக்கு.
போன வாரம் தமிழ்ல 3 புது படம் வந்துச்சு. இன்னொன்னு எப்ப பார்த்தாலும் புதுசா இருக்கிற ஒரு படம் பாஷா, அதுவும் வந்துச்சு. ஸோ இந்த படங்கள் எல்லாம் சென்னை பாக்ஸ் ஆஃபீஸ்ல எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த செக்மெண்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாலிவுட் கஜானா. எவர் கிரீன் மாஸ் படமான பாஷா பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முதல் வாரத்தில் 37 லட்சங்களை வசூல் பண்ணியிருக்கு. அருண் விஜயோட நடிப்பில் வெளிவந்திருந்த குற்றம் 23 பார்த்துக்கிட்டிங்கன்னா 62,49,000 தன்னோட முதல் வார இறுதியில் வசூல் பண்ணியிருக்கு. ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த எபிசோடுக்கான மொமெண்ட் ஆஃப் த வீக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செலிபிரிட்டிஸ் எல்லாம் படபடுத்த ஒரு தருணம். ஒவ்வொரு ரசிகனும் தனக்கு பிடிச்ச நடிகரோட படம் ரிலீஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு பயந்த ஒரு தருணம். இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பலர் ஏங்குன ஒரு தருணம். ஸோ இந்த தருணம் தான் இந்த வாரத்துக்கான மொமெண்ட் ஆஃப் த வீக். ஓகே, ஏய் மச்சான், ஷோவில் இருக்கேன், அப்புறமேல் கூப்பிட்டு. என்னது, புது வீடியோ ஒன்று லீக் ஆகிருக்கா? ஒரே நிமிஷம் இரு. சரி, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ட்விட்டர் மட்டுமே போகாமல் அடிக்கடி நம்ம சேனலுக்கு வாங்க, நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சரி, நான் வரேன், கிளம்புறேன். சொல்லு மச்சான், யாரோடது? அவரோடதா?